friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சுரைக்காய் அல்வா. அதாவது என்ன நார்மலா நம்ம கேரட் அல்வா செய்வோம், கோதுமை அல்வா செய்வோம். சுரைக்காயிலையும் நம்ம அல்வா செய்யலாம். இது வந்து என்னன்னா கிரேட் பண்ணிட்டு நம்ம இது கூட சுகர் சிரப் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சுரைக்காய் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இது வந்து நம்ம தோல் சீவிக்கலாம். இதே வந்து முத்துனதா இருந்ததுன்னா எடுக்காதீங்க. அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம தோல் ஈஸியாக வர மாதிரி இருக்கிறது எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சீவுறது வந்து இந்த சின்னதில் சீவாமல் கொஞ்சம் பெருசுலேயே நம்ம சீவலாம். உள்ளே வந்து சீடு இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம சீவிட்டோம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்ததுன்னா கரைஞ்சிடும். இந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கணும். அதாவது இந்த சீவுறது வந்து இந்த மாதிரி பெருசு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பேனில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணோன்னே நம்ம கொஞ்சமாக முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திராட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு செட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் விட்டோம்னா என்னன்னா கருப்பாயிடும். இது ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம பாலிலேயே வேக வைக்கணும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து என்னென்னா மாட்டுப்பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். தண்ணி ஊற்றாமல் நம்ம மாட்டுப்பால்லையே வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கலரும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். கலர் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து க்ரீன் கலர் இருந்துச்சுனாலும் க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கேசரி பவுடர் கலர். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம செக் பண்ணலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தாலும் ஓகே, டெசிகேட்டட் கோகோனட் ரெண்டில் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இதுக்கு கோவா இருந்தாலும் ஸ்வீட்லெஸ் கோவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா சுண்டணும், நல்லா தண்ணி விடும். இது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இது என்னென்னா நம்ம சிரப்பு காய்ச்சியும் நம்ம இது பண்ணலாம், தனியாகவும் இது பண்ணலாம். நான் வந்து தனியாக வந்து பண்ணாமல் அதாவது சுரைக்காய் கொடியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்படியும் நம்ம செய்யலாம். இப்போ சர்க்கரை கொடியை நல்லா வேகட்டும். சுரைக்காய் அல்வா ரெடி ஆகிடும். மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ப்ரிப்ரேஷன் டைம் 40 மினிட்ஸ் எடுக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் டைம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சுண்டிடுச்சுன்னா அல்வா வந்து ரெடி ஆகிடும். அதாவது அந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் வளவளப்பாக நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவெல்லாம் நம்ம கீ சேர்த்துல மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுரைக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான சுரைக்காய் அல்வா ரெடி. சுரைக்காய் அல்வா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது என்னென்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன விசேஷங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து சுரைக்காய் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மாதிரி அல்வா செஞ்சு நம்ம கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.